ஹாய் மக்களே! சின்னஞ்சிறு கிளியே சீரியல் மே 29, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. கர்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். கான்ஸ்டபிள் கேட்குறாரு, நான் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் உன்னை வந்து ரொம்ப சாப்பாடு கொடுக்காம டார்ச்சர் பண்ணுறாரு. நான் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்தது இருக்கு. அதை சாப்பிட்றியாப்பான்னு கேட்கவும், எனக்கு வேணாம். நீங்க சொன்னதே பெரிய விஷயம்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் கர்ணா. ஏன்பா அப்படி சொல்ற? உண்மையா வேணாமா அப்படின்னு கேட்குறாரு அந்த கான்ஸ்டபிள். இல்லை வேணாண்ணா அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்து வரா. இந்து வந்து கர்ணாவை பார்க்க வரா. அப்ப அந்த கான்ஸ்டபிள்கிட்ட நான் கர்ணாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நல்ல வேலைம்மா அந்த இன்ஸ்பெக்டர் எல்லா நேரம் வந்திருக்க, சீக்கிரமா பார்த்துட்டு போயிடுமான்னு சொல்றாரு. இவளும் கர்ணாவை பார்க்க போறா. கர்ணாவை பார்க்கறா. கருணா எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு. உடனே நான் கதிர் வீட்டுக்கு போனேன். அங்கே எனக்கு ஒரு செயின் கிடச்சிது. அந்த செயின் இதுதான் அப்படின்னு சொல்லி கர்ணாட்ட கொடுக்கும்போது, இந்த செயினை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ இந்து சொல்றா, இந்த செயின் வந்து உங்க அண்ணனுங்க கழுத்துல பார்த்துருப்ப அப்படின்னு சொல்றான். அப்ப ஆமா, இது அண்ணனுங்க போட்டிருப்பாங்க இந்த செயினு. அப்படின்னா அண்ணனுக்கு வேண்டாதவங்க தான் யாரோ இந்த செயினை வந்து கதிர் வீட்டுல போட்டிருக்கணும். நல்ல வேலை அங்க போலீஸ் ஆளுங்க தேடினாங்க, அவங்க கடையில கிடைக்காம உன் கையில கிடைச்சது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிக்கிறா இந்து. அவ சொல்றத கேட்டுக்கிட்டு, நீ வந்து இந்த செயினை பத்திரமா வச்சுக்க. நல்ல வேலை அவங்களுக்கு கிடைக்காம உனக்கிட்ட கிடைச்சிதே. இது அவங்க கையில கிடைச்சிருந்துச்சுன்னா அண்ணனை ஒரு வழி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றான் கர்ணா. இதை வச்சு உன்னால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான் கர்ணா இந்துகிட்ட. முடியும்னு தான் நினைக்கிறேன், ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றா. அப்போ கான்ஸ்டபிள் சொல்றாரு, அந்த இன்ஸ்பெக்டர் வர டைம் ஆயிடுச்சுமா, நீ இருக்கிறத பார்த்தா பிரச்சனையாயிடும், நீ கிளம்புமான்னு சொல்றாரு. உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாட்ட சொல்லிட்டு கிளம்புறா இந்து. வீட்டுக்கு போறா. அங்கதான் சித்ரா நின்றுட்டு இருக்கா. அக்கா என்னக்காச்சு? கர்ணா அண்ணா பாத்தீங்களான்னு கேட்கும்போது, நான் இன்னைக்கு கதிர் வீட்டுக்கு போனேன். அப்போ வந்து எனக்கு இந்த செயின் கிடைச்சதுன்னு சொல்லி செயினை காமிக்கிறா சித்ரா கிட்ட. அப்போதான் சுகுணா வராங்க. சுகுணா வரவும் அமைதியாயிடுறா இந்து. அக்கா, அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். அம்மாட்ட நான் சொல்லிட்டேன். எத்தனை நாள் தான் நான் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறது? அதனால அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்லவும், அக்கா நான் வந்து சித்ராவை காப்பாத்ததான் நான் இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்றா இந்து. உடனே கட்டி பிடிச்சிக்கிறா சுகுணா இந்துவை. நீ என் பொண்ணு வாழ்க்கையில வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லாட்டினா என் பொண்ணு வாழ்க்கையே வீணா போயிருக்கும். நீ அவளுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்றாங்க சுகுணா. அவ சித்ரா வந்து எப்பயுமே என் அக்கா அக்கான்னு கூப்பிடுவா. நான் உண்மையாலுமே அவளை என் தங்கச்சியை தான் நினைக்கிறேன். அவளுக்கு எந்த பிரச்சனையும் நான் வரவிட மாட்டேன்னு சொல்லவும், அப்பதான் கிருபா ஃபோன் பேசிட்டே வரான். ஃபோன் பேசிட்டே வரும்போது, எதுக்கு இங்க 3 பேர் நிக்கிறீங்கன்னு கேட்கறான். இல்ல சும்மா தான் பேசிட்டு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பி ஃபோன் வருது. ஃபோன் பேசிட்டு இருக்கான். நான் அப்பாட்ட சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்றா சித்ரா. இல்ல அதெல்லாம் சொல்ல வேணாம், உங்க அப்பா எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலன்னு சுகுணா சொல்றாங்க. இந்துவும் இப்போதைக்கு சொல்ல வேணாம், இந்த விஷயத்த அவர்கிட்ட கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்றா. இவ இல்ல நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போய் அப்பா அப்படின்னு நிக்கிறா. அவன் என்ன, எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்க? எதுக்கு வந்ததும் எதுவும் சொல்லாம வாய மூடிட்டு நின்றுட்டு இருக்கே என்ன அப்படின்னு திட்டுறாரு. இவ பயந்து போய், இங்க பாருங்க செயின், இது வந்து அக்கா கதிர்வியோட வீட்ல இருந்து எடுத்திருந்திருக்காங்க. கருணாண்ணனுக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. தயவு செஞ்சு கருணாண்ண நீங்க தான்ப்பா வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்து எடுத்திருந்த செயினை கிருபா கிட்ட கொடுக்குறா. கொடுக்கவும் கிருபா வந்து அதை பாக்குறாரு. பார்த்துட்டு சரி நான் இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லி அந்த செயினை பார்த்துட்டு திரும்பி சித்ரா கிட்ட அந்த செயினை கொடுத்துட்றாரு. இவளும் வாங்கிட்டு போய் இந்துட்ட கொடுத்துட்றா. இங்க இவர் யோசிச்சுக்கிட்டே போறாரு கிருபா. போயிட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காரு. அப்போதான் வரான் திவாகர். கதவை சாத்திட்டு வா, ரூம்குள்ள வரும்போது கதவை பூட்டிட்டு வான்னு சொல்றாரு. திவாகர் ரூம் கதவை லாக் பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு வரான். கிருபா வந்து திவாகர்ட்ட கேக்குறாரு, அந்த கதிரை கொன்னது யாரு அப்படின்னு கேக்குறாரு. தெரியலையேன அப்படின்னு சொல்றான் திவாகர். பொய் சொல்றான். உண்மையை சொல்லு, கதிர் இறந்த அன்னைக்கு நீ எங்க இருந்த அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஃபைனான்ஸ்ல தான் நான் இருந்தேன் அப்படின்னு பொய் சொல்றான் திரும்பவும். அப்படியா, ஃபைனான்ஸ் இருந்தனா அப்போ உன்னோட செயின் எப்படி கதிர் வீட்டுக்கு போச்சு அப்படின்னு கேட்கும் போது இவன் உண்மையை சொல்றான். நான் தான்
கதிரை கொலை பண்ண அப்படின்னு சொல்றான். ஏன்டா இப்படி பண்ண? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமலே எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இல்லைண்ணே, அன்னைக்கு நான் வந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்றான். நான் ஒரு இடத்துல தண்ணி அடிச்சிட்டு இருந்திருக்கான். அப்போ வந்து பக்கத்துல ரெண்டு பேர் இவங்க கூட இருக்கிறவங்க வந்து அந்த கதிர் தான் உங்களோட கட்சியோட பதவி போனதுக்கு காரணம், அதனால அவனை சும்மா விடாதீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவனும் கோவமா கதிரை தேடி கதிரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறான். அப்ப வந்து கதிர் வந்து தள்ளிவிட்டு போனால இந்து, அப்போ அவனுக்கு சுயநினைவு வந்து ஏஞ்சி தள்ளாடிக்கிட்டே வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். தண்ணி அடிச்சிட்டு இருக்கும் போது திவாகர் கதிர் வீட்டுக்கு உள்ள நுழையும் போது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. என்னோட கட்சி பதவிக்கு போனதுக்கு நீ தாண்டா காரணம், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி தர தெரியல, உங்களுக்கு எதுக்குடா கட்சி பதவிலாம் அப்படின்னு சொல்லி கதிர் திவாகர் சட்டையை பிடிச்சி சண்டை போடுறான். அப்போதான் திவாகர் கார்லேருந்து சத்தம் கேட்குது. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்க்க போறான். போடா பயந்தாங்குழி, போடா வெளில அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்பதான் உள்ள வரான், வீட்டுக்குள்ள போறான் அந்த கதிர். அப்ப இவன் வெளில போயிட்டு கார்ல யார் இருக்கா, ஏன் திடீர்னு சத்தம் வருதுன்னு சொல்லி கார் டோர் எல்லாம் திறந்து பாக்குறான். ஒண்ணுமே யாருமே இல்ல. அப்ப உள்ள திரும்பியும் வரான் திவாகர். வந்து கதிர் எங்கடா போன மேல மாடியில இருக்கியா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மேல மொட்டை மாடியில அவன் சோஃபால உட்காந்துருக்கான். அப்பவே அவன் இறந்துதான் உட்காந்துருக்கான். அது தெரியாம இவன் என்ன பண்றான், அந்த சோஃபால அந்த சீட் இருக்குல்ல அதை எடுத்து அவன் மூஞ்சில, நீ சாவரா, நீ உயிரே இருக்கக்கூடாது, சாவு, என் பதவி என்கிட்ட பறிச்சுட்ட, நீ உயிரோட இருக்கக்கூடாது, சாவுன்னு சொல்லி அவன் மூஞ்சில வச்சு அமுக்குறான். அப்போ ஏற்கனவே அவன் செத்த மாதிரி தான் உட்காந்துருக்கான். அது தெரியாம இவன் மூஞ்சில வச்சு அமுக்கிட்டு போறான். யாராச்சும் பாக்குறாங்களான்னு பார்த்துட்டு போறான். கீழே சொல்லிட்டே போறான், நீ வந்து உயிரோட இருக்கக்கூடாது, என்னோட பதவியவே நீ வந்து இல்லாம பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போறான். இவன் அவனை மூஞ்சில வச்சு அமுக்கி கொலை பண்றதா இவன் தான் கொலை பண்ணதான் நினைச்சுக்கிட்டு போறான். ஆனா இவன் கொலை பண்ணல, ஏற்கனவே அவன் செத்த மாதிரி தான் அங்க உட்காந்துருக்கான். இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றான் கிருபாட்ட திவாகர். அப்போ போலீஸ்க்கு சந்தேகம் வருமே, அங்க ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு பார்த்தாங்கன்னா நீ தான் கொலை பண்ணன்னு தெரிஞ்சிருமே, நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏதாச்சும் ஆள் வச்சு ஏதாச்சும் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்றாரு கிருபா. எனக்கே நானே அன்னைக்கு தண்ணி அதிகமாக அடிச்சிருந்ததுனால எனக்கே தெரிலண்ணே, அதனால நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், அன்னைக்கு கூட வந்தவனுங்க வேற என்னை ஏற்றி விட்டானுங்க, அதனால தான் இது மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லவும், இது போலீஸ்க்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வருமே, போலீஸ் விசாரிச்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அந்த போலீஸ் புதுசாக வந்திருக்காரு ஒருத்தவர், அவர் என்னை கூப்பிட்டு விசாரிச்சாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் இவனை கூப்பிட்டு விசாரிச்சதை சொல்கிறான் கிருபா கிட்ட. அவரை கூப்பிட்டு இது மாதிரி கூப்பிட்டு அமைச்சிருக்காரு திவாகரை. கூப்பிட்டு இது மாதிரி நீங்கள் கதிர் வீட்டுக்கு அன்னைக்கு வந்தீங்களா, அங்க வந்து உங்களோட ஃபோன் சிக்னல் அங்க கிராஸ் ஆயிருக்கு, அதுவும் இல்லாம ஒரு பொண்ணோட கைரேகையும் அங்க இருக்கு, அதுவும் இல்லாம ஆம்பளைங்களோட கைரேகையும் நாங்க ஸ்டடி பண்ணி எடுத்திருக்கோம், அதனால உங்க மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லவும், சார் நாங்க அந்த பக்கமா போயிருப்பேன் அந்த வழியா, அப்போ வந்து கிராஸ் ஆயிருக்கலாம், அந்த பக்கம் போனவங்க எல்லாமே கொலை பண்ணதான் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்டக்கே சொல்லிட்டு இருக்கான் திவாகர். அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.